வணக்கம் நண்பர்களே. மேசராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத கிரகநிலையை பொறுத்த வரைக்குமே எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். சூரியன் சிம்ம ராசியில் பயணம் செய்கிறதால சிம்ம மாதம்னு சொல்லுவாங்க. ஆடி போய் ஆவணி வந்தால் அத்தனையும் நன்மையை தேடி வருங்கிறது ஆன்றோரோட வாக்கு. அப்படி சிறப்புமிக்க ஆவணி மாதத்தில் மேஷராசியை பொறுத்த வரைக்குமே அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய மாதமாக தான் அமைஞ்சிருக்குது. சிம்ம ராசியில் சூரியன் ஆட்சி பெற்று பயணம் செய்யக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் நவகிரகங்களோட பயணத்தை பொறுத்த வரைக்குமே சில ராசிக்காரங்களுக்கு அற்புதம் தான். அந்த வகையில் மேசராசி பொறுத்த வரைக்குமே அதிர்ஷ்டசாலிங்கன்னு சொல்லலாம். செவ்வாய் அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இது அற்புதமான மாதம். சூரியனும் சுக்கனும் 5ஆம் இடத்துல இணைஞ்சிருக்கிறதால திருமண விஷயமா இருக்கட்டும், தொழில் ரீதியாக இருக்கட்டும், நீங்கள் நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிக்கலாம். வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட மனக்கவலை நீங்கி குழந்தைய பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு பயணத்தால் ஒரு வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய வாய்ப்புன்னு அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த காலகட்டங்களில் தொடர்ந்துமே என்ன மாதிரி பலனை பெறுவீங்கிறத தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மேஷராசி என்பதுடைய ஒரு பொதுவான இயல்புகளை நாம் சுருக்கமான முறையில் பார்த்துடலாம். மேஷராசிக்கு அதிபதி கந்தவேல் முருகனை போற்றக்கூடிய தமிழ் கடவுள் அம்சமாக இருக்கக்கூடிய செவ்வாய் தான். மேஷராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம். அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் ராசியில் பிறந்தவங்க மேஷராசிக்காரங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி இது ரசோ குணம் கொண்ட புருஷ ராசி. மேசராசியில் பிறந்தவங்க நடுத்தர உயரம், கம்பீரமான தோற்றம், நிமிர்ந்த நட, கனிவான பார்வை, அழகிய நீண்ட புருவம், அழகான பல்வரிசை கொண்டவங்களா இருப்பாங்க. அடர்த்தியான தலைமுடிங்கிறது அமைஞ்சிருக்கும். காதுகள் முகத்துக்கு ஏற்ற மாதிரி எடுப்பா இருக்கக்கூடிய சூழ்நிலை. பார்வைக்கு வெகுளி மாதிரி இருந்தாலும் எதையுமே கூர்ந்து கவனித்து செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கிறதால எல்லா வகையிலும் சிறப்பாக செயல்பட முடியும்னு சொல்லலாம். தீர்க்காயுளுக்கு சொந்தக்காரங்க. தெய்வ பக்தியும் இறக்க குணமும் கூடவே நிறைஞ்சிருக்கும். நல்ல வாக்கு சாதனையும் கூடவே நிறைஞ்சிருக்கிறதால வாக்கு வன்மையை பயன்படுத்தியே எல்லா காரியமும் இவங்க செஞ்சிருவாங்க. அதே மாதிரி தன்னோட வாத திறமையாலேயே எல்லா விஷயங்களும் சரின்னு சொல்ல வைக்கக்கூடிய திறமை அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி மற்றவங்க திறமையால் மற்றவங்க இவங்களுடைய திறமையால் திணறடிக்கக்கூடிய மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சிருவாங்க. சில நேரங்களில் வீண்பழி இவங்க மேலே ஏற்பட்டாலுமே அதுக்கு எல்லாமே செவி சாய்க்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். சிரித்து பேசக்கூடிய குணம், வயிறு குழுங்கு சிரிக்க வைக்கக்கூடிய ஆற்றல், இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு கூடுதலான இயல்பு. தன்னுடைய கௌரவத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் களங்கம் ஏற்பட்டால் மட்டும் இவங்களால பொறுத்து கொள்ளவே முடியாது. அதே மாதிரி கவலையை உடனுக்குடனே மறந்துவிடக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயம்னு சொல்லலாம். நல்ல திறமையும் கூடவே அமைஞ்சிருக்கிறதால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களால் சிறப்படைய முடியும். சில நேரங்களில் மன அமைதியை இழந்து தைரியம் இருந்தாலுமே கோபத்தை வெளிப்படுத்துறது தான் இவங்களுக்கு பலவீனமாக அமைஞ்சிருது. மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே எப்போதும் உங்களுக்கு சிறப்பு தான். இருந்தாலும் சின்ன சின்ன சிக்கல் மட்டும் குடும்பத்தில் இல்லாமல் இருக்காது. கணவன் மனைவியை பொறுத்த வரைக்குமே கட்டின மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, கண்கலங்காமல் வச்சு பார்க்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் அதிகப்படியான கோபம் வெளிப்படுறதாலேயே அனுசரித்து போக முடியாத சூழ்நிலையாலேயே குடும்பத்தில் அதிகம் பாதிக்கப்பட்டுறீங்க. குடும்பத்துக்காக எவ்வளோதான் உழைச்சாலும் நல்லது செஞ்சாலும் உங்களால் நல்ல பேர் மட்டும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் எடுக்க முடியறதில்ல. அதே மாதிரி மனைவி வழியில் அடிக்கடி ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படுறது, மருத்துவ செலவு ஏற்படுறதாலேயே வாழ்க்கையில் ஒரு விரக்தி மனப்பாவத்துக்கு தள்ளப்பட்டுருவீங்க. பொருளாதார நிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக அமைன்னு சொல்லலாம். சேமிக்கிற அளவுக்கு வருவாய் மட்டும் இருக்கிறதில்ல, ஆனால் எல்லா தேவையும் உங்களால் பூர்த்தி செய்ய முடியும். கூடவே தான தர்மம் செய்யக்கூடிய குணமாக அமைஞ்சிருக்கிறதால வாழ்க்கையில் எல்லா விஷயமும் உங்களுக்கு சிறப்பாக அமைன்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த குணத்தாலேயே எளிதில் ஏமாந்தும் போயிடுவீங்க. உங்ககிட்ட நிறைய பேர் உதவி வாங்கிட்டு நன்றி மறந்து தூற்றக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. கடன் வாங்கி மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதாலேயே வாங்கி கடனை திருப்பி செலுத்த முடியாமல் நிறைய விஷயங்களை நீங்கள் அவமானப்படுற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கும். கடன் வாங்கியவங்க பணத்தை திருப்பி தராமல் ஏமாற்றக்கூடிய சூழலை இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவனத்தில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வு சிறப்பு தான். பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு அனுகூலம் இருக்காது. எதுவாக இருந்தாலுமே உங்கள் வாழ்க்கையில் இன்ப துன்பம் சமமாக இருந்தாலுமே தன் கையே தனக்கு உதவிங்கிற குணம் தான். புத்திர பாக்கியத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல குணம் படித்த பிள்ளைகள் உங்களுக்கு பிறக்கக்கூடிய வாய்ப்பு, புகழ், கௌரவம், இது எல்லாமே கிடைக்கும். பிறந்த வீட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய குழந்தைகள் உங்களுக்கு கிடைப்பாங்கன்னு சொல்லலாம். தாய் தந்தையை ஆதரிக்கக்கூடியவங்களாகவும் பெரியவங்க சொல்படி கேட்டு நடக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. மேசராசியில் பிறந்தவங்க சளைக்காமல் சுயநலம் பார்க்காம பரந்த நோக்கத்தோடு செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கிறதால ஊதிய பற்றியெல்லாம் கவலைப்படையாமல் எடுக்கக்கூடிய எல்லா காரியமும் கண்ணு கருத்துமாக செய்கிறதால உங்கள் வாழ்வில் எப்போதும் சிறப்பு தான். நீங்கள் இந்த நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம், மொசைக்கல், நிலக்கரி, பெட்ரோல், மண்ணெண்ணெய், இந்த மாதிரி எண்ணெய் தொழில் செய்யக்கூடிய விஷயம், விவசாயம் செய்யக்கூடிய விஷயம், பல வேலையாட்களை வேலை வச்சு வாங்கக்கூடிய யோகம், இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து நீங்கள் முருகப்பெருமான் வழிபாட்டை உங்கள் வாழ்க்கை முழுவதும் செஞ்சுட்டு வருது மேலான பலனை எல்லாமே ஏற்படுத்தி தரும். குறிப்பாக இந்த மாதத்தில் மேசராசி என்பதில் கூடுதலாக செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த மாதத்தில் சூரிய பகவான் தன் சொந்த வீடான சிம்ம ராசியில் பயணம் தொடங்குறாரு. இது சந்திர மாதம்னு கூட சொல்லுவாங்க, சிங்க மாதம்னு சொல்லுவாங்க.
ஆவணி மாதத்தில் திருமால் வாமன அவதாரம் எடுத்ததா புராணமும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த நாட்களில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தியாக இருக்கட்டும், கிருஷ்ண ஜெயந்தியாக இருக்கட்டும், இந்த நாட்கள் எல்லாம் வழிபாடு செய்கிறது, கோவிலுக்கு நீங்கள் சென்று வழிபாடு செய்கிறது, உங்களால் முடிஞ்ச அன்னதானங்களை செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு பல வகையிலும் நன்மை இருக்கு. இந்த காலத்தில் மேசராசி அன்பர்களுக்கு கொண்டு வந்து தரும் மகா சங்கட சதுர்த்தி, ஆவணி அவிட்டம், ஆவணி மூலம், ஆவணி ஏகாதாசி, இந்த நாட்கள் எல்லாமே சிறப்பு வாய்ந்த நாட்கள் தான். இந்த நாட்கள் எல்லாமே தெய்வ வழிபாடு செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் பல முன்னேற்றமான விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தலாம். தொடர்ந்துமே இந்த ஆவணி மாத காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே மேசராசி என்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, நவகிரகங்களோட பயணத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்குது. சனி புதன் வக்ர நிலையால் பயணம் செய்ய இந்த காலத்தில் தொடர்ந்துமே உங்களுக்கு அற்புதமான பலன் தான். மேசராசி என்பவர்களுக்கு குரு பகவான் தனஸ்தானத்தில் பலம் பெற்று இருக்கிறது. இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே பொருளாதார பிரச்சனையில் எந்த பாதிப்புமே இல்லை. திருமணம் மாதிரியான முயற்சி செய்யக்கூடியவங்களா இருந்தால் தாராளமாக இந்த காலத்தில் செய்யலாம். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே கைகூடி வரக்கூடிய நேரம். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களா இருந்தால் கூட இந்த காலத்தில் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு வர இருக்குது. குழந்தைகள் விஷயத்துலையும் இந்த காலத்தில் நீங்கள் சிறப்பாக செயலாற்ற முடியும்னு சொல்லலாம். முதல் வாரத்தில் இருந்தே செவ்வாய் அனுகூலமாக இருக்கிறதால ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. தேவையில்லாத அலைச்சல், வெளி உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறது, வீண் வாக்குவாதங்கள் செய்கிறது, இது எல்லாமே தவிர்க்க பாருங்க. மொத்தத்தில் ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்குமே இந்த ஒரு சில விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தாவே உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பான பலன் தான். சில நேரம் எதிர்பாராத செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது அவசியம். இப்போ வேலை செய்கிற இடத்துல சரி, கொஞ்சம் பொறுப்பு அதிகரிக்கிற மாதிரி தான் இருக்கும். எந்த அளவுக்கு பொறுப்பு கூடுதலாக இருக்குதோ அந்த அளவுக்கு உண்டான வருமானம் கிடைக்குங்கிறதால மனசில் அந்த கவலைங்கிறது வேண்டாம். வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே தொடர்ந்து ஏற்பட போகுது. வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க கூட உங்கள் வாழ்க்கையில் இருந்துட்டு வந்த போட்டிங்கிறது இன்னும் விலகும். புதுசாக முதலீடுகள் செய்கிற மாதிரி இருந்தால் இந்த காலத்தில் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். கடன் கொடுக்கறதா இருக்கட்டும், வாங்குறதா இருக்கட்டும், இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் சிறப்பு தான். அதே மாதிரி ஆடம்பர செலவு எல்லாமே குறைக்க முயற்சி செய்யுங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க, கலைத்துறை சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடியவங்க, மற்ற துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலம் சிறப்பு தான். ஒரு சில விஷயங்களை மட்டும் திடீர்னு எதிர்பாராத சிக்கல் உண்டாகலாம். அதனால எந்த செயல்பாடாக இருந்தாலும் நீங்களே முன்ன நின்று செஞ்சீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை. சொல்லலையும் செயலையும் ஒரு நிதானம் இருந்துட்டாவே தொடர்ந்து உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னே சொல்லலாம். மாணவர்களாக இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் படிப்பு விஷயத்தில் இயல்பாகவே ஒரு நாட்டம் இல்லாமல் இருக்கிறீங்க. தொடர்ந்து ஈடுபாட்டோட படிச்சுட்டு வர பாருங்க. இதனால தொடர் வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு கூட உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. பெண்களாக இருக்கக்கூடியவங்க உறவினர் வகைகளால் ஏதாவது ஒரு வகை ரீதியாக நிம்மதி குறைய வாய்ப்பு இருக்குது. இதனால் உறவினர் வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். கருத்து பரிமாற்றம் செய்யும் போதும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதும், வாக்குவாதங்கள் வரையான விஷயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துட்டு வந்தீங்கன்னா இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. தொடர்ந்து மேஷராசி அன்புகள் நட்சத்திர ரீதியான பலனாக பார்க்குறப்ப அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நினைச்சபடி நடக்கக்கூடிய மாசமாக அமைஞ்சிருக்குது. இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்குமே நட்சத்திரநாதன் உங்களுக்கு முன்னேற்றத்தை தான் வழங்குறார். உடல்நிலையில் ஒரு உற்சாகம் இருக்கும். தொழிலில் ஏற்பட்டிருந்த தடை விலகும். வியாபாரம் விருத்தியாகும். உங்கள் வாழ்க்கையில் இருந்துட்டு இருந்த போட்டி எல்லாமே விலகும். இது வரைக்குமே ஒரு இழுபறியான சூழ்நிலை இருந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்தோடு முடிய போகுது. ரொம்ப நாளாமே வழக்கு மாதிரியான விஷயங்களை நீங்கள் சந்தித்திருப்பீங்க. இனி தனஸ்தான குருவால் தொடர்ந்து உங்களுக்கு எல்லாமே நிம்மதி தான். குடும்பத்திலேயே நிம்மதியாக இருக்கட்டும், வருமானமாக இருக்கட்டும் தொடர்ந்து அதிகரிக்க போகுது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் தவிச்சவங்க கூட இனி அந்த செயலை நிறைவேற்ற போறீங்க. ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அமைஞ்சிருக்குது. பொன்பொருள் சேர்க்கை உங்களுக்கு அற்புதம் தான். அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்திராஷ்டம நாட்களை தவிர்த்து மற்ற நாட்களுமே சிறப்பு தான். பிள்ளையார்பட்டி விநாயகர் பெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்வில் தொடர்ந்து வளம் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு மனசில் இயல்பாகவே ஒரு திணிவும் செய்கிற செயலில் ஒரு தெளிவும் இருந்துட்டாவே உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்குமே யோகமான மாதம்தான். நட்சத்திரநாதன் சுக்கரனோட வரவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது. தடைப்பட்ட வேலை எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி தான். குருவும் செவ்வாயும் 3ஆம் இடத்துல சந்திருக்கிறது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கி தரப்போறாங்க. செய்கிற செயலில் உங்களுக்கு ஆதாயம் செல்வாக்கு தொடர்ந்து உயரப்போகுது. சுயதொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்தில் வருமானம் அதிகரிக்க போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி கூட வேலை செய்கிற பணியாட்களாக இருக்கட்டும், கூட இருக்கக்கூடியவங்களோட ஒத்துழைப்பாக இருக்கட்டும் சிறப்பாக இருக்கிறதால எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே நல்லா இருக்கு. அதே மாதிரி கணவனாக இருக்கக்கூடியவங்க, மனைவியாக இருக்கக்கூடியவங்க கூட தொடர்ந்து குடும்ப வாழ்க்கையில் ஒரு இணக்கமான சூழ்நிலையை மேம்படுத்த பாருங்க. இதனால பல பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நீண்ட நாள் எண்ணெல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து அதிகரிக்க போகுது, அதை நிறைவேற போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் சாந்திராஷ்டம தினங்களை தவிர்த்து பிரத்திங்க தேவியை தொடர்ந்து இந்த நாட்களை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய அடுத்தடுத்த பிரச்சனை எல்லாமே தேரும். நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எதிர்பார்ப்பு எல்லாமே உங்களுக்கு நிறைவேறுன்னு சொல்லலாம். கார்த்திகை 1ஆம் பாத உடையவங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் முதன்மையாக நின்று செய்யணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள்
இந்த காலத்தில் உங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுத்திருக்கலாம். இருந்தாலும் இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு உயர்வான நிலைமை தான். குலதெய்வ அருளும் கூடவே கிடைக்கிறதால ஒரு பரிபூர்ண அருள் கிடைச்சிருக்குது. பூர்வீக சொத்து மாதிரியான விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே நிறைவேறும். தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் செயல்படுங்க. செய்யக்கூடிய முயற்சியில் தொடர்ந்து லாபம் ஏற்படுறதால மனசில் இனம் புரியாத கவலை எல்லாமே நீங்கிறதால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி தான். இழுபறியாக இருந்துட்டு வந்த வேலை கூட ஒரு நல்ல முடிவு வரப்போகுது. மாசத்தோட முதல்ல இருந்தே பொன்பொருள் சேர்க்கை எல்லாமே சிறப்பு தான். கேதுவால உங்களுக்கு எதிர்ப்பே இல்லாத நிலைமை தொடர்ந்து உருவாக போகுது. நினைச்சதை நினைச்சபடியே செஞ்சு முடிக்க போறீங்க. வேலை செய்கிற இடத்துல இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த நெருக்கடி எல்லாமே விலக போகுது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க, மற்ற துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஒரு தலைமையை நீங்கள் அனுசரித்து போகிறது இந்த காலத்தில் பல வகையில் நன்மை தான். உடல் ஆரோக்கிய விஷயம் வழக்கத்தை விட உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். எந்த ஒரு செயல்பாடுலையும் துணிச்சலோடையும் தைரியத்தோடையும் செயல்படுங்க. தொழிலில் ஏற்பட்ட இந்த நெருக்கடி எல்லாமே நீ விலக போகுது. அதே மாதிரி தகுந்த ஆலோசனை கேட்டு செயல்பட்டீங்கன்னா எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பு. நவகிரக வழிபாட்டை இந்த காலத்தில் நீங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருது உங்கள் வாழ்வில் அடுத்தடுத்து நல்ல பலன் ஏற்படுத்தி தருன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மேஷராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே எப்படிப்பட்ட பலனை பெறுவீங்க, என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், இது எல்லாமே இந்த பதிவில் பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.